நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நாய்களை பிடிப்போரை தடுப்பவர் மீது 25,000 முதல் 2 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய திருநாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருந்தது. அதாவது அந்த நாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பு தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் எழுந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டது. நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அதில் அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் தெருநாய் விவகாரம் தொடர்பான நிலுவையில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தெருக்களில் சுற்றி தெரியும் நாய்களை பிடித்து அதனை கருத்தடை செய்து உரிய தடுப்பூசி செலுத்தி மீண்டும் அதனை பிடிக்கப்பட்ட பகுதியிலேயே விடலாம் என்றும் நீதிபதிகள் முந்தைய உத்தரவை மாற்றி இருக்கிறார்கள். அதே வேளையில் மிகவும் ஆக்ரோஷமாகவும் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நாய்களை மீண்டும் பிடிக்கப்பட்ட பொது பகுதியில் விடக்கூடாது என்றும் அவற்றை காப்பகங்களில் தனியாக வைத்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் பொதுவெளியில் தெருக்களில் நாய்களுக்கு உணவு அளிக்கக்கூடாது என்றும் தெருவோர நாய்களுக்கு உணவளிக்க கூடியவர்கள் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் உணவளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் நாடு முழுவதும் பொருந்தக்கூடிய ஒட்டுமொத்த வழிகாட்டு நெறிமுறைகளை தெருநாய்கள் விவகாரத்தில் ஏற்படுத்த போவதாக நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் தெருநாய்கள் விவகாரத்தை எவ்வாறு கையாள்வது, இதற்கென்று எத்தகைய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது, இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் நாய்களை பிடிப்போரை தடுப்பவர்கள் மீது 25,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.